நீங்கள் இந்த காணொளியில் காண இருப்பது திருச்சி டிஎன்டிஜே நடத்திய பித்அத் ஒழிப்பு மாநாட்டின் பட்டிமன்றமும் பட்டமளிப்பு விழாவும். அதிராம்பட்டினத்தை சார்ந்த சிராஜுத்தீன் அவர்களின் மகனார்களான முகம்மது மற்றும் யூசுப் இரண்டு பேருமே உடன் பிறந்த சகோதரர்கள். இருவருமே முழு குர்ஆனை மிக குறுகிய காலத்தில் முடித்திருக்கிறார்கள். யூசுப் அனைத்து மாணவர்களுடைய கல்வியை அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. நேரம் இல்லை, சிந்திக்க மாட்டீங்களா, படிப்பினை பெற மாட்டீர்களா, அஞ்ச மாட்டீர்களா என்று நிறைய அவங்க போட்ட மாதிரி நாங்க பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் நிறைய வசனங்களை எங்களால போட முடியும். ஆனா நான் கேட்கிறேன், அரபி தெரியாது, ஒரு விசா ஒண்ணு வருது, விசாவுல 6 நாட்களில் நீங்கள் வேலைக்கு வர வேண்டும், உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் சொல்லி அரபியில வருது. ஒரு ஆளும் கிட்ட போறாங்க, அவரு 6 நாள்ல நீ வரணும், உனக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் சொல்ற. இன்னொரு ஆளும் கிட்ட போறாங்க, அவரு சொல்றாரு 6 மாசம் கழிச்சு வர சொல்றாங்கப்பா, உனக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளமா. 2 ஆளுங்கள் 2 கருத்தை சொன்ன அவர் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாரா? 6 நாள்ல போனா 3 லட்சம் ரூபாய் சம்பளம்னு மேல கீழே குதிக்க மாட்டாரு. எந்த ஆளும் தான் கரெக்டா விசா பார்த்து சொல்லுவான். அதையும் சொன்னாங்களே, பத்துவா கேட்கறதுக்கு நாங்க ஆளுங்கள் கிட்ட தானே மக்கள் போய் நிக்கிறாங்க. இது 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கலாம். எதிரணிக்கு ஞாபகப்படுத்துங்க, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்திலே ஏகத்துவ பிரச்சாரம் பேசுவதற்கு முன்னாடி, ஏகத்துவ பிரச்சாரம் எழுப்பப்படுவதற்கு முன்னாடி இதை சொல்லி இருக்கலாம். நீங்க கூட அப்போ நடுவரா இருந்தா தீர்ப்பு ஆளுங்கள் என்று கொடுத்திருக்கலாம். நம்ம 30 ஆண்டுகள் கழித்து இந்த பட்டிமன்றம் நடக்கிறது. மக்கள் எல்லாம் தமிழில புகாரிய படிக்கிறாங்க, முஸ்லிம படிக்கிறாங்க, ஹதீஸ்களை படிக்கிறாங்க, குர்ஆன படிக்கிறாங்க. இப்பவும் அரபி அரபி அரபி. நான் கேட்கிறேன், ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த அரபி அரபி அரபின்னு சொல்றாங்களே, ஒரு ஆலிம் கதை சொல்றாரு, அரபில சொல்லல, தமிழ்ல சொல்றாரு. சொல்லும்போது சொல்றாரு, சையது முகமது காஜா பந்தே நவாஸ். இவர் அவங்க அம்மாவுடைய வயிற்றுல இருக்கிறாராம். இருக்கும்போது அவங்க அம்மாக்கு ஒரு அசரடி கேக்குது, ஒரு சவுண்ட் கேக்குதான், பஞ்ச முழுங்கு பஞ்ச முழுங்கு. யாருமே இல்லப்பா, என்னப்பா சவுண்டு? நான் உன் வயிற்றுல உள்ள புள்ளதான் பேசுறேன், பஞ்ச முழுங்கு. உடனே அம்மா தண்ணியில அந்த பஞ்ச அந்த முக்கி அவங்க அந்த பஞ்ச முழுங்குறாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த கதை போகுது. அந்த பஞ்சு வயிற்றுக்குள்ள போய் திருப்பூர் இந்த மாவட்டத்துல இருந்து வந்திருந்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் எப்படி நம்புறாங்கன்னு தெரியல. அந்த பஞ்சு வயிற்றுக்குள்ள போய் அது துணியாகி குழந்தை பிறக்கும் போது சட்டி போட்டுக்கிட்டு பிறந்துச்சான். இது தமிழ்ல சொல்றாங்க நடுவர் அவர்களே. இதையும் அந்த மக்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னார், சிந்திக்க மாட்டாங்க. கதையை சொன்னது ஆளும் தான் கேட்டது மக்களுக்கு. ஆமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மம் வம்யானா, செவிடர்களாகவோ குருடர்களாகவோ அது போய் விழக்கூடாது என்று சொல்லி. போட்ட விதைகள் என்ன? விதைகள் போட்டு விதைகள் தூவுறது யாரு? இன்றைக்கு வரைக்கும் உரம் ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசல் ஒவ்வொரு இடங்களிலும் விதைகள் நிறுத்தி கொண்டிருக்கிறது யாரு? ஆளுங்கள் தானே. ஜும்மாவை ஒரே இடத்துல யாரு? ஆளுங்கள் தானே. என்ன செய்யறாங்கன்னா குழந்தை பெண்ணுக்கு ஏன் மாற்றமான செய்திகளை ஆக்ரோஷமா சொல்றாங்க. நல்லதான் இருக்குது, ஆக்ரோஷமா நியாயமா இருந்தா கூட ஆக்ரோஷத்திற்கு அடிவழியக்கூடியவர்களோ ஆக்ரோஷத்திற்கு தெளிவான நிலையில சிந்திக்கக்கூடிய நிலை இருக்கிற ஒரு நிலையில இன்றைக்கு மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. புரிஞ்சவருடைய விலைதான் இன்றைக்கு ஏராளமான தௌஹீத் சொல்றீங்க இருக்கிறது. அப்ப அதை விளங்கணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, எரும மாடு ஏற போய் ஓட்டினா நம்பி இருக்கலாம். அதே மாதிரி அதாவது கேசரி கேசரின்னு கேசரி கிண்டியே தந்துட்டாரு. அப்துல் ரஹ்மான் அவர்கள் எல்லாத்துக்கும் கேசரி கொடுத்தாரு. சரி,
கேசரி கேன்சருக்கு கேசரி மருந்து இருக்குன்னு சொன்னால் நம்புவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்றோம் யாரு? சொல்றோம் யாரு? உடனடி கேள்வி. சொல்றவன் ஒரு வைத்தியர். சொல்றவன் மருத்துவம் சம்பந்தமாக சொல்லக்கூடியவர் யாருன்னு சொல்றா? மருத்துவம் தானே சொல்றான். நீ அதை செஞ்சால் இப்படி ஆயிடும், அதுல இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, இதுல இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, இதை சாப்பிடு இதை சாப்பிடாத என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்துல அது உணவே மருந்து என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்துல கற்பனையை சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாப்பாடெல்லாம் கவனிச்சு சாப்பிடுங்க. அடுத்து பாருங்க, அடுத்து நீங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? ஒரு 2 வயது விளையாட்டு சொல்றாங்க. அதை கூட ஏற்றுக்கொள்ள ஒரு தீயதை சொல்லும் பொழுது வேகமாக பரவுவது போல ஒரு நல்லதை சொல்வது அப்படி வராது. நல்ல பிராக்டிக்கல் அதான் நடைமுறை எப்படி இருக்கும்? நீங்க ஒரு ஹதீஸ ஒரு ஆள்ல சொல்லுங்க, மொபைல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க, ஒரு 50 பேரு கூட போவாது. பக்கத்து வீட்டுல இப்ராஹிம், அடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திமா இருந்து அப்படி யாரும் போடுவா பார்க்கணும், துபாய் சவுதியில போய் பறந்து நிற்கும். ஒரு தவறு அவ்வளவு வீரியமாக பரவும், குற்றங்களை தூண்டும் பொழுது கடுமையாக பரவும். இதை ஆலிம்கள் உணர வேண்டும். நல்லதை சொன்னா அவ்வளவு பெருசா ஏற்படாது, லேசா படும், அவ்வளவுதான். இப்ப இதே இருக்கு, மார்க்கத்தை சொல்கிறோம், இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு நீங்க நினைக்கலாம். என்னோட ரெக்கார்ட் டான்ஸ் வச்சா எல்லா நடிகையும் வந்தா நிக்காத இருக்குமா? அப்ப தீயலுக்கு பரவுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட லேசா ஆட்டி விட்டான் ஷைத்தான். யாபனி ஆதம் லா யஃப்தினக்கும் ஷைத்தான்ங்கறான்ல, ஆதமுடைய பிள்ளைகளே, ஷைத்தான் உங்க அத்தாம்மாவை குழப்பறமான உங்களை குழப்பம் வேண்டாம் அப்படிங்கிறான். அப்ப ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமாக கரெக்டா இருப்பவர்களை கூட ஷைத்தான் ஒரு சின்ன ஆட்டி படிச்சிருவான். இதற்கு வசனம் சொல்றேன் பாருங்க, அல்லதீன யஸ்தஹிபூனல் ஹயாத்தத் துன்யா அலல் ஆகிரா வ யசுத்தூன அன் சபீலில்லாஹி வ யபூனஹா இர்ஜா உலைக ஃபீ லாலின் பஈத். உலக ஆசையிலே அலைகிறார்கள், காசுக்காக, துட்டுக்காக, பணத்துக்காக. மறுமையை விட உலக காசுதான் அவர்களுக்கு பெரிதாக போய்விட்டது. இதை நான் நடைமுறையில நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். மூழ்கக்கூடிய காலத்துல காசுக்கு தக்கனையெல்லாம் மூழ்கு இருந்திருக்கு. காசுக்கு தக்கனா தெரியுது உங்களுக்கு? அந்த காலத்துல ஒரு சில பேர் 5 ரூபா தருவான். 5 ரூபா தர இடத்துல எப்படி வருவாங்க? யாரும் சொல்லாம யாரும் சொல்றது அவனுக்கு யாரும் சொல்றதே இல்லைங்க. அது 5 ரூபா. ஒரு 25 ரூபா இருந்தா யா நபி ஸலாம் அலைக்கும் யார் கொஞ்சம் நீளும், இது 50 ரூபா. 100 ரூபா 200 ரூபா. யா நபி ஸலாம் அலைக்கும் உச்சாடத்துல போகும். அப்ப ஒரு பாட்டு உண்டு, அங்கம் குறைந்தவனே 100 ரூபா போயிட்டு முலாய சல்லி வசல் லிந்தாய் மன்னபதா அப்படி இதெல்லாம் 50 ரூபா 100 ரூபா விட்டு. சில வீட்டுல விடிபொருளா இருக்கும், விடிபொருளா திருப்பி வரும். அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா, ஒரு அல்லா இருக்கு, முதல்ல 10 அல்லா சொல்லுவோம். அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு காலிகுனா அல்லா அல்லாஹு ராஸிகுனா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு ஹதீனா சுப்ஹான மௌலானா காவேரியோரம் அப்படி ஒரு பாட்டு உண்டு. சில வீடுகள் அரசாங்க தலைவர் வீட்டுல மூழ்குவது போனா துண்டு தர மாட்டாங்க. தலைவர் மருக தலைவர் அவரு, அங்க காசுலாம் கிடைக்காது. அப்ப சோப்பாடு தூக்கிடுவான். அடி என்னடி அக்கமான பாட்டு இருக்கா? இல்ல அல்ல, அடி ஆக்கு அடி மூக்கு அடி கண்ணு என் ராகாது விடல அதுல ஓதுவாங்க சோகப்பாட்டு. அப்ப காசுக்காகத்தான் இதை நாங்கள் செய்திருக்கிறோம், இன்றைக்கும் செய்கிறார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஸ்தஹிபூனல் ஹயாத்தத் துன்யா அலல் ஆகிரா. மறுமையை விட உலக காசுக்காக, உலக வாழ்க்கைக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உலகத்தை விரும்புகிறார்கள். உலகத்தை விரும்பினா என்ன விளைவு வரும்? மறுமையை விட்டுட்டு இன்ப லாபத்தை பார்த்தா என்ன விளைவு வரும்? வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் வழியை தடுப்பார்கள். நபி வழியை சொன்னா கூட தடுக்கணும். கண்டதெல்லாம் பிதஅத்துமா. இவ்வளவு பெரிய மாநாடு தேவையா? 8 லட்சம் ரூபாய் முட்டா பயிர் நிறைய சொல்லுவான். 50 லட்சம் அறிவு இல்லைன்னு அர்த்தம்.
1 கோடி பேருக்கு ஒரு டீ 5 ரூபாங்க. 1 கோடி பேருக்கு டீ கொடுத்துருக்கு. என்னாச்சு? 5 கோடி ரூபாய் ஆகும் டீ. டீ செலவு 5 கோடியா? கிழக்கு மேல ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் தான். இந்த மாதிரி பயங்கரமா சொல்றது என்னன்னா, நபி வழியை மக்களிடத்தில் சொல்லிவிடக் கூடாது என்பதில் அவ்வளவு உறுதியாக இருக்கிறது. நாம் நபி வழியை செய்ய வேண்டும், பிதத்தை ஒழிக்க வேண்டும் என்று எவ்வளவு வீரியமாக நாம் செய்கிறோமோ அதை விட பல மடங்கு வீரியமாக பிதத்தை செய்கிறார்கள். காரணம் உலக ஆசை. என்ன காரணம்? அந்த உலக ஆசை வந்து விட்டால் வெசுத்துனான் சபீரில்லா, அல்லாஹ்வின் வழியை தடுப்பார்கள். மார்க்கத்தை கோணலாக்க பார்ப்பார்கள். இல்ல மார்க்கம் இல்லாத கோணலாக்குவான். உண்மையான மார்க்கத்தை காட்ட மாட்டான். ஸ்ட்ரைட் நேர போற மார்க்கத்தை சொல்ல மாட்டான். உழைப்பில ஏமாற்றை உலாக்கி இவன் பயங்கரமான தூர வழிகேட்டில் இருக்கிறான் அப்படிங்கிறான். வழிகேட்டு உச்சம். மக்களும் அந்த வழிகேட்டை செய்கிறார்கள். ஆலிம் சாக்கு வழிகேட்டை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை அதிகம் செய்வது பெரிய பாவம் என்ன? தானும் கெட்டு பிறரையும் கெடுப்பது. நல்லா கவனிச்சுங்க. ஒருவர் கெட்டு விட்டால் குற்றம் செய்கிறான், ஆனால் ஒருவர் கெட்டு பிறரை கெடுத்தால் விஷமம் செய்கிறான். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒருவர் கெட்டுனாலும் தப்பு செய்யறான்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனா ஒருவர் கெட்டுட்டு பிறரை கெடுக்கிறானா விஷமம். கள்ள நோட்டு உங்கள்ட்ட இருக்கு, அதை யூஸ் பண்றேன், குற்றம். கள்ள நோட்டு அடிக்கிறதும் செலவழிக்கிறதும் ஒண்ணு கிடையாது. கள்ள நோட்டு எல்லாம் வாங்கி செலவழிச்சிருக்கேன், நீங்களும் ஜெயிலுக்கு தான் போடும். எவன் அடிச்சான் அவன் தான் விஷமி. இந்த கள்ள நோட்டு எல்லாம் ஊருக்குள்ள பரவுவதற்கு மக்கள் காரணமா இருந்தாலும் அதோட பேசிக் யார்? ஆலிம்சா. அப்படிதான் இருக்கிறான். விவரமானவர்கள் கூட ஏமாந்துருவீங்க. வாதம் ஆறு சமூக கூட்டத்தார் இருக்காங்கல்ல, அவர்கள் பாவத்தை செய்தார்கள். அந்த பாவத்தை செய்தான் அவர்களுக்கு பிரமாதமாக காட்டினான். நூல்து வருது, பாத்தியா வருது, தர்காக் போடுறது, ஊசை, இத்தனை தவறு தானுங்க. மக்கள் ஆலிம்சா தவறு இல்ல, நன்மை. நூல்து கோடி கோடியா நன்மை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். தாயத்தை கெட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாம். ஒரு பாவத்தை நல்லதாக சித்தரிப்பது யார்? ஆலிம்கள். யாத்திலிருந்து? இங்கிலீஷ்ல இருந்து. ஆட்டு கூட்டத்தார்களும் சமூக கூட்டத்தார்களும் ஜெயிரகும் ஷைத்தானும் அமாரகும். அவர்களிடத்தில் ஷைத்தான் அவர்கள் செய்த தவறுகளை பிரமாதமாக எடுத்து காட்டினான். ஆலிம்சா பேசுறான். நூறு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா? பாத்தியா ஒரு சாதாரணமா? உங்க அத்தா கபர்ல நிம்மதியா இருக்கணும் வேண்டுமா? ஓதுறப்பதான் பாத்தியா, விட்டாத வருஷம் பாத்தியா? இப்படி சொன்னது யாரு? மக்கள் கொஞ்சம் விவரமாக இருந்தாலும் கூட அவர்கள் வழிகெடுப்பார்கள். முஸ்தவசின் என்கிறான். விவரமானவர்களாக இருந்தும் கூட ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்தான். ஆக மக்கள் தானாக கெட்டது இருக்கிறார்கள். நிறைய பேர் இருக்கான் தானாக கெட்டவன். கோடிக்கணக்கான பேர் தானாக கெட்ட அதிகமெல்லாம் இருக்கான். அதை விட ஒரு மேல ஆலிம்சாக்கள் கெட்டவன் அதிகம் என்பதை கவனித்துக் கொண்டு, 2 பேர்களும் கெட்டவர்கள் மோசம்தான். ஆனால் இந்த கெட்டதை வளர்வதற்காக விஷத்தை தூண்டி விதையை போட்டு வளர்ந்து பிறர் தடுத்தால் கூட எதிர்த்து வளர்த்துக் கொண்டிருப்பவர்கள் ஆலிம்கள் தான் என்று முடிவு சொல்லி தீர்ப்பளிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரொம்ப கவலையா. அடுத்ததாக சகோதரர் எம்ஐ சுலைமான் அவர்கள் இறுதி வெற்றி ஏகத்துவத்திற்கே என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் குறித்து அகிலத்திற்கு அன்புடையாம் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலனை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் ஒற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த உண்மையான உன்னதமான ஒரு நோக்கம் மறுமை நாளையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதுதான். இதற்கு அடுத்துதான் இந்த உலகத்தில் அவருடைய நோக்கங்கள், ஆசைகள், மற்றவைகள் எல்லாம். ஒரு இஸ்லாமியனுடைய அந்த உயர்ந்த உன்னதமான அந்த நோக்கத்தை அவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் எந்த கொள்கையில் இருக்க வேண்டும், எந்த கொள்கையை அவன் பின்பற்ற வேண்டும், எந்த கொள்கையில் அவன் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பினால், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலேயும் சொன்ன அந்த ஓரினை கொள்கை என்ற அந்த உத்தமமான உன்னதமான அந்த கொள்கையில் இருப்பதுதான் மறுமை நாளில் நமக்கு வெற்றியையும் ஈடேற்றத்தையும் பெற்றுத்தரும் என்பதற்கு ஏராளமான திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹிய இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். நபியே, உமக்கு முன்னால் உள்ள அனைத்து தூதர்களுக்கும் நாம் வஹியாக அனுப்பினோம், வஹியாக செய்தியாக சொன்னோம், லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். என்னை தவிர்த்து வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று நபியே உமக்கும் நாம் சொன்னோம், உமக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களுக்கும் நாம் சொன்னோம். நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பினோம். அவர்கள் சொன்னது அல்லாஹுவை வணங்குங்கள், தாகூத்தை நீங்கள் புறக்கணியுங்கள், அல்லாஹ் அல்லாத அனைத்தையும் புறக்கணித்து அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் என்று ஒவ்வொரு தூதரும் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இறை நம்பிக்கை ஈமான், இந்த ஈமான் 60க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. அஃலலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதிலே மிகவும் சிறந்தது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த கொள்கை கோட்பாடுதான் ஈமானிலேயே மிக உயர்ந்தது, உன்னதமானது, சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டி இருக்கிறார்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ கலிமா, அதனுடைய பொருள்கள் என்ன? இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய வீட்டினுடைய முகப்புகளில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகிறார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான கருத்து என்ன, அது சொல்லக்கூடிய கொள்கை விளக்கம் என்ன என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் சிந்திப்பதில்லை. அதன் காரணத்தினால்தான் ஏகத்துவத்திற்கு எதிரான ஷிர்கின் பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாயை சொன்னவர்கள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு நிகராக இந்த உலகத்தில் எவனும் இல்லை. லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. லம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அவனுடைய அதிகாரத்தில் எவருக்கும் பங்கு கிடையாது, யாரும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. அந்த சக்தியை, அந்த அவனிடத்தில் இருக்கக்கூடிய தகுதியை வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை.
அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்ற நம்பிக்கையை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். திருமறை குர்ஆன் ஆழமாக இந்த கொள்கையை பல இடங்களில் நமக்கு நினைவூட்டுகிறது. அல்லாஹ்வுக்கு என்று இருக்கும் எந்த தன்மையையும், எந்த சக்தியையும், எந்த ஆற்றலையும் இந்த உலகத்தில் உள்ள எவனுக்கும் கொடுக்க கூடாது. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய கருத்து. அல்லாஹ்வை வணங்குவது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது என்று நம்புவது மட்டுமல்ல, அவனுக்கு மட்டுமே இருக்கிறது என்று சொல்வதுதான் ஏகத்துவ கொள்கை. ஆயத்துல் குர்சி மிகச்சிறந்த திருமறை குர்ஆனுடைய கொள்கை விளக்கமாக திகழக்கூடிய அந்த வசனத்தை வீடுகளிலே முகப்புகளில் நாம் மாட்டியிருக்கிறோம். அதன் கருத்தை ஆழமாக நாம் கொள்கையாக ஏற்றிருக்கிறோமா, பதிந்திருக்கிறோமா? அல் ஹய்யுல் கய்யூம் என்று அங்கே அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? நித்திய ஜீவன், மரணிக்கவே மாட்டான். மரணம் என்பது அல்லாஹ்வுக்கு கிடையாது, மனிதனுக்கு உண்டு. அது மகானாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இறந்து போனார்கள். நித்திய ஜீவனாக எப்போதும் உயிரோடு இருப்பவனாக அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் என்ற அந்த கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டி இருக்கிறோமா? இந்த சமுதாயம் நிலைநாட்டி இருக்கிறதா? போய் அவுலியாக்களிடத்தில் போய் கையேந்துகிறார்கள், அவர்கள் இன்றும் உயிருடன் இருக்கிறார்கள் என்று நேரடியாகவே சில ஆளுங்கள் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்வது அல் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவன் மட்டும்தான் எப்போதும் உயிரோடு இருப்பான் என்ற அதிலே ஏகத்துவத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா? அவுலியாக்களுக்கும் குத்துபுமார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், நம்முடைய கோரிக்கையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்புகிறோமே. இது ஏகத்துவத்திற்கு எதிரானது. நாம் சொர்க்கத்திற்கு போவோமே, அதை தடுக்கக்கூடியவை. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறார், இன்ன ரப்பீல ஸமீஉத் துஆ, என்னுடைய இறைவன் துஆவை கேட்கக்கூடியவன். சமீ, அனைத்தையும் கேட்கும் ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ். அதிலே ஏகத்துவத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா? எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர்கள் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், ரகசியமாக அழைத்தாலும், பகிரங்கமாக அழைத்தாலும், அனைத்தையும் கேட்டு பிரித்து சரியாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது என்ற கொள்கையிலே அல்லாஹ்வை ஏகத்துவம் படுத்திருக்கிறோமா? இன்று தர்காக்களில் நடப்பதை நீங்கள் பாருங்கள். தர்காக்களிலே நேரடியாக போய் கேட்பவர்கள் உண்டு, தன்னுடைய வீடுகளிலே இருந்து அந்த அவுலியாக்களிடத்திலே கையேந்துபவர்கள் உண்டு, தமிழ் மொழியில் கேட்பவர்கள் உண்டு, ஆங்கிலத்தில் கேட்பவர்கள் உண்டு, உருது மொழியில் கேட்பவர்கள், மலையாள மொழியில் கேட்பவர்கள், பல மொழிகளில் பல நேரங்களில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கேட்கிறார்கள். அனைத்தையும் அவர் கேட்கிறார், புரிந்து கொள்கிறார், பதிலளிக்கிறார் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வந்தால் நம்மிடத்தில் ஏகத்துவம் இருக்கிறதா? அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்ற அந்த கொள்கை உறுதி நமக்கு இருக்கிறதா? இல்லை. அந்த கொள்கை நமக்கு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சொர்க்கத்திற்கு போக முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்பும் போது சொன்ன முதலாவது முக்கியமான ஒரு அழைப்பு என்ன? ஃபல்யகுன் அவ்வலு மா ததுஹும் யுவஹிதல்லாஹு தஆலா, முதலாவதாக அவர்களை நீங்கள் அழையுங்கள், அய்யுஹிதல்லாஹு தஆலா, அல்லாஹ் ஒருவனை ஏகத்துவப்படுத்த கலிமாவின் பக்கம் அந்த மக்களை அழையுங்கள். ஃபர்ஸ்ட் அவங்களை அழைப்பதே அல்லாஹ் ஒருவன் அனைத்து சக்தியுடையவன், மற்ற அனைத்து கடமைகளும் இரண்டாம் பட்சம் தான். முதலாவதாக அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தும் கலிமாவின் பக்கம், அந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு இருக்கும் எத்தனையோ ஆற்றல்களை மனிதர்களிடத்திலே, அவுலியாக்கள் என்ற பெயர்களில் உள்ளவர்களிடத்திலே கொடுத்து ஏகத்துவ கொள்கையில் இருந்து நாம் இறங்கி விடுகிறோம். அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் ஏகத்துவப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் மறுமை நாளையில். நபிகளார் அழகாக சொன்னார்கள், மன் லக்கியல்லாஹ் லா யுஷ்ரிகு பிஹி ஷையா தஹலல் ஜன்னah, இறைவனுக்கு இணை வைக்காமல் ஒருவன் அல்லாஹ்வை சந்தித்தால் நிச்சயமாக அவன் சொர்க்கத்தில் நுழைவான். இறைவனை, அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து ஆற்றல்களும் உள்ளது என்ற நம்பிக்கையுடன் அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு பரிசு சொர்க்கம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையின் பக்கம் தான் மக்களை அனைவர்களையும் அழைத்தார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள், அனைத்து சக்தியும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது என்று சொல்லுங்கள். அதனால் தான் அவன் ஆச்சரியப்பட்டான். அஜாலல்லாஹுல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா வ இன் ஹாதா லஷைஉன் உஜாப். அனைத்து கடவுள்களும் ஒரு கடவுளா? அனைத்து கடவுள்களிலும் ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரா? எல்லா கடவுளையும் ஒரு கடவுளாக ஆக்குகிறாரா? இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று அவன் சொன்னான். நபிகளார் அழைத்தது அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து ஆற்றல்களும் இருக்கிறது என்று சொல்லித்தான். அன்றைய காலத்தில் இருந்த மக்களிடத்தில் அல்லாஹ்வின் நம்பிக்கை இருந்தது. வானத்தில் இருந்து மலையை பொழிய வைப்பவன் யார் என்று கேட்கும் போது அல்லாஹ் என்று சொன்னார்கள். எப்படி உறுதியாக சொன்னார்கள், யக்கூன் அல்லாஹ், உறுதியாக அல்லாஹ் என்று சொன்னார்கள். அவன் ஹலக்கஹும், அவர்களை படைத்தவன் யார் என்று கேட்டாலும் யக்கூன் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொன்னார். மலையை இறக்கியவன், அவர்களை படைத்தவன், வானம் பூமியை படைத்தவன் எல்லாமும் அல்லாஹ் என்று சொன்னார்கள். அவர்களை பார்த்து திருக்குர்ஆன் முஷ்ரிக்கீன் என்று சொல்கிறது, இணை வைப்பவன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவன் என்று சொல்கிறது அல்லாஹ்வை நம்பியவன். காரணம், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் இருக்கும் சக்திகளை அந்த கடவுள்களுக்கு கொடுத்ததின் காரணத்தினால் தான். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த கடவுள்கள் எல்லாம் இல்லை, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவவனாக, அனைத்து சக்தியும் அனைத்து ஆற்றலையும் அல்லாஹ்வுக்கு கொடுப்பவனாக மாறு என்று அழைத்தார்கள். திருமறை குர்ஆன் இன்னொன்று ஒரு செய்தியையும் சொல்கிறது. இந்த சமுதாயத்தில் மார்க்கத்தினுடைய அடிப்படையாக திருமறை குர்ஆன் படைத்தவனுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் ஒரு தீனாக ஆக முடியும், மார்க்க சட்டமாக ஆக முடியும் என்ற கொள்கையில் இஸ்லாமிய சமுதாயம் ஏகத்துவப்படுத்திருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதா? இல்லை. ஷாஃபி என்ற பெயரிலே, ஹனபி என்ற பெயர்களிலே, இமாம்கள் என்ற பெயர்களிலே, லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆலிம்கள் என்ற பெயர்களிலே நிறைய விஷயங்கள் மார்க்கத்தின் பெயரால் சொல்கிறார்கள். அதுவும் மார்க்க சட்டம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இதிலிருந்து எதை விளங்குகிறார்கள்? அல்லாஹ்வுக்கு எப்படி மார்க்கத்தின் சட்டங்களை சொல்வதற்கு அதிகாரம் இருக்கோ அதுபோன்று என்னுடைய இமாம்களுக்கு இருக்கிறது, என்னுடைய ஆலிம்களுக்கு இருக்கிறது, என்னுடைய ஊர் பழக்கங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கும் அதிகாரத்தை எங்கேயுமே கொடுக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறார், அம் லஹும் ஷுரகாஉ ஷரஊ லஹும் மினத்-தீன். இந்த மார்க்கத்திலே சட்டத்தை சொல்லும் இணை கடவுள்கள் அவர்களிடத்தில் இருக்கிறார்களா? மார்க்கத்தினுடைய சட்டத்தை மட்டும் சொன்னால் அது கடவுள் என்று அர்த்தம். மார்க்கத்தில் அல்லாஹ் அல்லாத இன்னொருவனை சொன்னால் இன்னொரு கடவுளாக அவன் நினைக்கிறான் என்ற பொருள் திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து கேட்கிறது. இது மாதிரி அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்காமல் அவனுக்கு இருக்கும் அதிகாரங்களை அவனுக்கு மட்டும் கொடுக்காமல் உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொடுத்தால் ஏகத்துவ கொள்கை உங்களிடத்தில் இல்லை. இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? மறுமை நாளில் எண்ணி பாருங்கள். அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நீங்கள் கொடுத்தீர்களானால், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கினீர்கள் என்று சொன்னால், அதிகாரம் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு கொடுத்தால் மறுமையில் கிடைக்கும் ஏராளமான நன்மைகள் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு பெரிய சிக்கல்கள், கஷ்டங்கள் இவைகளால் வரக்கூடிய நேரங்களில் எல்லாம் இந்த உலகத்திலும் இந்த ஏகத்துவ கலிமாவை வைத்தே அல்லாஹ் தஆலா காப்பாற்றி இருக்கிறார். யூனுஸ் நபியினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அவர்கள் செய்த தவறின் காரணத்தால் மீன் வயிற்றில் இருந்த போது அந்த இருளிலே அல்லாஹுவை அழைக்கிறார், அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, நீ தூய்மையானவன். அவர் சொன்ன வாசகம் ஓரிரை கொள்கையின் வாசகம், ஏகத்துவத்தின் வாசகத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார், யா அல்லாஹ் நான் அநியாயம் செய்து விட்டேன், என்ன மன்னித்திருன்னு கேட்கிறார். ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம், அவருடைய அந்த கோரிக்கைக்கு பதிலளித்தோம், அவரை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றினோம். அவர் சொன்ன வாசகம் லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற அந்த ஏகத்துவ கலிமாவை சொன்னார். கதாலிக நுஜ்ஜில் முஃமினீன், மூமின்களையும் இவ்வாறு நாம் காப்பாற்றுவோம். இந்த ஓரிரை கொள்கை உன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால் இது போன்ற கஷ்டங்கள் இருந்தும் நம்மை காப்பாற்றுவதாக அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறார். யாருக்கு? ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்து நம்பிக்கையோடு வாழ்பவனுக்கு அல்லாஹ் கொடுக்கும் உத்தரவாதம்,
யூனுஸ் நபி எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்ட போது இந்த ஏகத்துவ கலிமாவை சொன்னாரோ அதே கலிமாவுடன் உயிருடன் இருக்கக்கூடிய இந்த மூமின்கள் அதிலே உறுதியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவதாகவும் இந்த திருமறை குர்ஆனில் அழகாக சொல்லுகிறார். மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை நிறைய பேர்களுடைய பரிந்துரையின் மூலமாக காப்பாற்றுவார். யாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த பரிந்துரையை ஏற்பான் தெரியுமா? இந்த ஓரிரை கொள்கை ஏகத்துவ கொள்கையில் ஆழமாக உள்ளவர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எவனெல்லாம் சொல்லி இருந்தானோ கடுகளவு அவனுடைய ஈமான் அங்கே இருந்தாலும் ஏகத்துவ கொள்கை இருந்தாலும் அவன் செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்ததற்கு பிறகு காப்பாற்றி விடுவார். அதிலே நபிகள் பெருமானார் அவர்களுடைய ஷஃபாத் பரிந்துரை வேண்டும் என்றெல்லாம் நிறைய பேர்கள் கேட்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் எடுத்து பாருங்கள், நபிகளார் சொன்னார்கள், அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு காலிஸன் மின் கபலி நஃப்ஸிஹி. நபிகளார் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னுடைய ஷஃபாத்துக்கு தகுதியானவர், பேறு பெற்றவர் யார் என்றால் மன தூய்மையுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் சொல்கிறாரோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை உண்டு. மன தூய்மையுடன் அல்லாஹ் ஒருவன் என்பதை உறுதியாக வெறும் வெற்று வார்த்தைகளாக சொல்லாமல் அதனுடைய உண்மையான பொருளை அறிந்து உண்மையான கொள்கையுடன் எவன் வாழ்கிறானோ அவனுக்கு என்னுடைய பரிந்துரை எங்கே உண்டு, நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவான். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறும் ஒரு அழகான ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், மன் லகியனி பி குராபில் அர்ல் ஹதியா, என்னை ஒருவன் பூமி நிறைய பாவம் செய்தவனாக தவறு இழைத்தவனாக என்னை சந்திக்கிறான், ஆனா வலா யுஷ்ரிகு பி, எனக்கு இணை வைக்கவில்லை, ஷிர்க் வைக்கவில்லை, ஏகத்துவ கொள்கையிலே வாழ்ந்தவனாக எவ்வளவோ தவறை செய்து விட்டான், பூமி நிறைய சந்தித்து வருகிறான், இணை வைக்காதவனாக அவன் என்னை சந்தித்தார், லகீதுஹும் பிஸ்லிஹா மக்ஃபிரா, அந்த பூமி அளவுக்கு மன்னிப்பை அவன் என்னிடத்தில் பெறுவார். நான் அவனை சந்திப்பேன், பூமி அளவுக்கு பாவம் செய்கின்ற பொழுதும் கூட பூமி அளவு மன்னிப்பை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். யாருக்கு? இணை வைக்காமல் ஏகத்துவ கொள்கையுடன் அல்லாஹ்வை சந்திப்பவனுக்குத்தான். நமக்கு மறுமை நாளையிலே அல்லாஹ்வின் மன்னிப்பு வேண்டுமானால் இந்த ஏகத்துவ கொள்கை இருக்க வேண்டும். நம்ம எவ்வளவுதான் நன்மைகள் செய்திருந்தாலும் தர்காக்கு போனவர்களாக நீங்க ஆகிவிட்டால், நபிகளார் சொன்ன அந்த சிறுக்கான தாயத்து தகடு இவைகளுடைய நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் ஆகிவிட்டால் உங்களுக்கு எந்த மன்னிப்புமே கிடையாது. ஏகத்துவ கொள்கை உங்களுக்கு உள்ளே புகுந்து விட்டதென்றால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய பாவத்தை சிறுக்கல்லாக செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பான் என்று நபிகளார் கூறினார்கள். அப்ப எவ்வளவு ஆழமாக நம்முடைய ரத்தங்கள் ஊறி இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை எப்படி ஊட்டி இருக்க வேண்டும். அதனால்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம், என்னுடைய அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாத, அது மாபெரும் அநியாயம், பெரிய அக்கிரமம். திருக்குர்ஆன் அழகா சொல்லதீன ஆமனு லம் யல்பது ஈமானஹும் பில் ஈமான் உலாயிக லஹுமுல் அம்ன் வ ஹும் முஹ்ததூன், யார் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு அதிலே அநீதத்தை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கே மறுமையில் பாதுகாப்பு உண்டு, அவர்களே வெற்றியாளர்கள், நேர்வழி பெற்றவர்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. நபிகளார் இதற்கு அநியாயம் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது அதுதான் ஷிர்க் என்பதையும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வாசகத்தையும் விளக்கமாக சொன்னார்கள் என்ற செய்தியை நபி மொழியில் நாம் பார்க்கிறோம். மறுமை நாளையில் பாதுகாப்பு, மறுமை நாளையில் வெற்றி ஷிர்க் இல்லாத ஏகத்துவ கொள்கை உள்ளவனுக்கு உண்டு. ஏகத்துவ கொள்கையோடு எவ்வளவு நீ பாவம் செய்திருந்தாலும் அதற்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்து விட்டாவது உங்களை அல்லாஹ் தஆலா மறுமையிலே காப்பாற்றி விடுவான். அவ்வளவு பெரிய அற்புதமான ஏகத்துவ கொள்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இல்லை ஏகத்துவத்தை மறந்து தர்கா வழிபாடுகள் ஷிர்க்குகளிலே நீங்கள் உள்ளே நுழைந்தீர்களானால் அதற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் திருக்குர்ஆன் சொல்கிறது, மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் இணை வைத்து விடுகிறாரோ, யார் இணை வைத்த கொள்கை உள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறார்.
ஏகத்துவத்தை மறந்துட்டு சிரிக்கின் கொள்கையில் உள்ளே போனால் அல்லாஹ் சொல்ற சொர்க்கமே உனக்கு ஹராம், தடை செய்யப்பட்டு விடும். எவ்வளவு எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். ஷிரிக்கினுடைய கொள்கையில எவ்வளவு எச்சரிக்கை உணர்வோடு நாம் நடந்து கொள்ளணும். ஷிரிக்கு உள்ளே வந்து விட்டால் முடிந்தது. அல்லாஹு தஆலா மறுமையில் சொர்க்கத்தை உங்களுக்கு ஹராமாக்கி விடுவான், கிடைக்கவே செய்யாது. எவ்வளவு நன்மைகள் எவ்வளவுதான் நடந்தாலும் சரிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்கின்ற போது நபிகளாருக்கு எவ்வளவு பேருதவிகளை செய்த அபூ தாலிப் நிலைமை என்ன? ஷிரிக்கிலே இருந்தார், இணை வைப்பிலே கடந்தார். நபிகளார் கடைசியிலே சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை சொல்லிவிடுங்கள் நீங்கள், நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். இல்லை, அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபினுடைய அந்த ஷிரிக்கின் மார்க்கத்திலே நான் இறக்கிறேன் என்று அவர் இறந்து விட்டார். நரகவாதியா போயிட்டார். நபிகளாராலும் காப்பாற்ற முடியவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் தந்தை, ஆசர் அவருடைய தந்தை ஷிரிக்கிலே இருந்தார், வீழ்ந்தார். கலீலுல்லாஹ் அல்லாஹ்வினுடைய உற்ற நண்பர், மிகச்சிறந்த ஒரு நபி, அவர்களாலும் கூட காப்பாற்ற முடிந்தது. ஷிரிக்கு உள்ளே நுழைந்து விட்டது என்று சொன்னால், ஏகத்துவம் இல்லாமல் போனது என்று சொன்னால், சொர்க்கத்தின் வாடையை கூட நுழைய முடியாது. திருக்குர்ஆன் அழகாக சொல்கிறது, லகத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக் வல இன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக வல தகூனன்ன மினல் முஷ்ரிகீன். திருக்குர்ஆன் எவ்வளவு அழகா சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், நபியே உமக்கும் முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் சொன்னோம், லஇன் அஷ்ரக்த இணை வைத்து விட்டால், ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான ஷிரிக் உங்களுக்கு மத்தியில் வந்து விட்டால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும், நீங்கள் நஷ்டவாளியாக விடுவீர்கள். திருக்குர்ஆனின் எச்சரிக்கை இது நமக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி எச்சரிக்கை செய்தது. டோட்டலா எல்லாம் அழிந்துடும். ரொம்ப நல்ல மனிதன், தர்மம் ஒரு அள்ளி கொடுப்பார், ரொம்ப இன்முகத்தோடு நடப்பார், தர்காக்கு போனவராகிட்டார், தாயத்தை அணிந்தவராகிவிட்டார், ஷிரிக்கிலே ஊறி போனவராகிவிட்டார் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா அமல்களும் அழிந்து. நீ எவ்வளவு தர்மம் செஞ்சாலும் சரிதான், எவ்வளவு நல்லறங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் சரிதான். நபியை பார்த்து சொல்கிறான், எல்லா நபிமார்களையும் பார்த்து சொல்ல, ஷிரிக் வைத்தா டோட்டலா எல்லாம் அழிந்து போய்விடும், முடிந்தது கதை. அதனால் தான் இறக்கின்ற நேரத்தில் நபிகளார் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமில் எடுத்து பாருங்கள், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், இறந்து போகும் நிலையில் இருப்பவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். முஸ்லிமுடைய இன்னொரு அறிவிப்பில், மன் மாத வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, இறக்கின்ற நேரத்தில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை அழிந்தவனாக புரிந்தவனாக அவன் இறப்பான் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்துக்கு சென்று விடுவான் என்று நபிகளார் சொன்னார்கள். இறக்கிற நேரத்தில் ஏன் சொல்லிக் கொடுக்க சொல்றோம்? ஷிரிக்கு உள்ள வந்துடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொருவரும், நம்முடைய பெற்றோர்கள் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் வருவதற்கு முயற்சி செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்கணும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய தந்தை அபூ குஹாஃபா ஏகத்துவ கொள்கையை ஏற்காமல் இருந்தார். கடைசி காலகட்டத்தில் பெருமுயற்சியை எடுத்து அவர் நடக்க முடியாத தூக்கி கொண்டு வந்து நபிகளார் முன்னிலையில் வைத்து ஏகத்துவ கலிமாவை சொல்ல வைத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருந்த தன்னுடைய தாய் ஏகத்துவ கொள்கைக்கு வர வேண்டும் என்று நபிகளாரிடத்தில் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள். அவருடைய பிரார்த்தனையின் நிமித்தமாக ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அவர்கள் வந்தார். அது மாதிரி நாம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு பொருளாதாரம் கொடுப்பது மட்டுமல்ல, உடல்நிலை பாதிக்கப்பட்ட நேரத்தில் உதவி செய்வது மட்டுமல்ல, அதை விடவும் மேல் முதல் நிலை முக்கியமான ஒன்று இந்த ஏகத்துவ கலிமா. இந்த ஏகத்துவ கொள்கை வெறும் வார்த்தையில் சொல்வதல்ல, புரிந்தவனாக மரணிக்கணும். என்னுடைய பெற்றோர்கள் ஏகத்துவ கொள்கையில் மரணிக்கணும். என்னுடைய பெற்றோர்கள் ஏகத்துவ கொள்கையை ஏற்றவர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதில் ஆழமாக நீங்கள் முயற்சி எடுத்து அவர்களை அந்த கொள்கையின் பக்கம் கொண்டு வாருங்கள். உங்களுடைய குடும்பத்தினர் பக்கத்தில் கொண்டு வாருங்கள். திருக்குர்ஆன் அழகாக சொல்கிறது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். வமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி
ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் மறுமை நாளையில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, நம்முடைய உள்ளத்துல அல்லாஹுவை சந்தித்து அவரிடத்திலே பெரும் பெருமகுதிகளை நாம் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நல்லறங்கள் செய்யுங்கள். அவனுடைய இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளிலே இணை வைத்து விடாதீர்கள். ஷிர்க் வந்துடக்கூடாது. ஷிர்க் வராதவாறு நல்லறங்கள் செய்தால் அல்லாஹ் மறுமை நாளையில் அவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள். இது திருமறை குர்ஆன் நமக்கு நினைவூட்டுகிறது, நமக்கு அறிவுரை வழங்குகிறது. இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் நினைத்து விடாதீர்கள். உங்கள் கொள்கையில் தடுமாறி விடாதீர்கள். இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருங்கள். உங்களுடைய குடும்பத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஏகத்துவ கொள்கைக்கு கொண்டு வாருங்கள். ஷிர்க் என்று பட்டியலிட்ட நபிகளார் சொன்ன, திருமறை குர்ஆன் சொன்ன அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு அல்லாஹ்வை சந்தியுங்கள். யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்கின்ற நேரத்துல, யா அல்லாஹ் உன்னை மட்டும் நான் வணங்கினேன், உன்னிடத்தில் மட்டுமே கையேந்தினேன், நீ சொன்ன அந்த தூதர் காட்டிய வழிமுறையின்படி நடந்தேன் என்று சொன்னால் உங்களை தூக்கி எல்லாம் எரிஞ்சிருவானா? அல்லாஹ் கேட்பான, ஏன் அவுலியாக்களை நீ நம்பல, ஏன் அவுலியாக்களிடத்துல கையேந்தல, உனக்கு புள்ளி இல்லை என்று சொன்னால் ஏன் என்னட்ட வந்து கேட்ட? அவுலியாக்கள்கிட்ட போய் நீ கேட்க வேண்டியதானே, ஏன் தாயத்து போடல, ஏன் தகட்டு போடல அப்படின்னு அல்லாஹ் கேட்டுருவானா? எல்லாம் நீ சொன்ன மாதிரி நான் நடந்தேன், நீங்க இறக்கி அந்த குர்ஆன் சொன்னபடி நடந்தேன், நீ அனுப்பி அந்த தூதர் சொன்ன அடிப்படையில் ஏகத்துவ கொள்கையுடன் நடந்தேன் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை புறந்தள்ளிடுவானா? அல்லாஹ் எதனை மகிழ்ச்சி அடைவான், எதற்கு நன்மையை தருவான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடக்கூடியதாக இந்த ஏகத்துவ கலிமாவை, அந்த கொள்கையை நாம் உள்ளடக்கி நம்முடைய குடும்பத்தினர்களையும் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அழைத்து அனைவர்களையும் மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அடைவதற்குரிய வாய்ப்பினை எல்லாம் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கேமரா சென்டர் கேமரா போடுங்க. மிக்சர்ல யார் இருக்கிறான்னு பாத்துக்கிடுங்க. இந்த சைடு கேமரா வந்து மேக்சிமம் போனோம்னா தேவைக்கு போட்டுக்கிடுங்க. சென்டர் கேமரா மட்டும் போடுங்க. ஆள் பேசும்போது சென்டர் கேமரா போடுங்க. மிக்சர்ல இருக்கக்கூடிய ஆள் கவனிச்சுக்கிடுங்க. அன்சாரி கவனிச்சுக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, 6:15 மணி முதல் 6:30 மணி வரை இஸ்லாமிய கல்லூரி மாணவர்களுக்கான பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெறும். 6:30 மணிக்கு மக்ரிப் தொழுகைக்கான பாங்கு சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்ரிப் தொழுகை முடிந்து அதை தொடர்ந்து இஷா இகாம சொல்லப்பட்டு இஷா தொழுகை ஜம்மு கசராக நடைபெறும். அதுபோன்று எல்இடி டிவி வைக்கப்பட்டிருக்கும் டேபிளின் மீது சில சகோதரர்கள் ஏறி நின்று நிகழ்ச்சியை பார்ப்பதாக புகார் வருகிறது. அது மிகவும் ஆபத்தானது. எனவே எல்இடி டிவியின் டேபிள் மீது ஏறி நின்று பார்க்க வேண்டாம். அதுபோன்று ஒயர்களின் மீது மிதிப்பதாகவும் புகார் வருகிறது. அந்த ஒயர்கள் தான் ஒளிபரப்பிற்கு அடிப்படையானது. எனவே ஒயர்கள் மீது மிதிக்காமல் கவனமாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மெயின் ரோட்டை பொதுமக்கள் கிராஸ் செய்வதாக அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் கூறுகின்றார்கள். எனவே மெயின் ரோட்டை பொதுமக்கள் கடந்து செல்லாமல் தவிர்க்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். ஒரு சில சுருக்கமான அறிவிப்புகள். காணாமல் போன சகோதரர்கள் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறார்கள். எனவே உங்களை சார்ந்த யாராவது மிஸ் ஆகிவிட்டால் தேடக்கூடியவர்களும் தேடப்படக்கூடியவர்களும் கண்ட்ரோல் ரூமிற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது இஸ்லாமிய கல்லூரி மாணவர்களின் பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெறும். இந்த கேமராவில் 2 குழந்தையும் காட்டுங்க. அவங்களுக்கு உரியவர்கள் வந்து அழைச்சிட்டு போய்க்கிடுங்க. கேமராவில் இந்த குழந்தையும் அந்த பையனையும் காட்டுங்க. உரியவர்கள் வந்து அழைச்சிட்டு போய்க்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சபீர் அவர்கள் பட்டமளிப்பு நிகழ்ச்சியை நடத்தி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக 4 ஆண்டு ஆலிம் கல்வியை கொண்டு இஸ்லாமிய கல்லூரி MISC என்ற கல்லூரி நடைபெற்று வருவதை நாம் அனைவரும் அறிவோம். இதுல
மாணவர்கள் பயின்று தங்களுடைய 4 ஆண்டு படிப்பையும் முழுமையாக நிறைவு செய்து வெளியேறியிருக்கிறார்கள். அவர்களுக்கான சான்றிதழ்கள் தற்போது வழங்கப்பட இருக்கிறது. 2000 அந்த ஆண்டில் துவங்கப்பட்ட இந்த கல்லூரியில் ஒவ்வொரு வருடமும் பல மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் 2018 முதல் 2022 வரை இந்த கல்வியாண்டு இடைவெளியில படித்த 4 ஆண்டு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு வழங்கப்பட இருக்கிறது. முதலாவதாக 2014 முதல் 2018 வரை உள்ள கல்வியாண்டில் 4 ஆண்டு படிப்பை முழுமையாக நிறைவு செய்த மாணவர்களுக்கு அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த சான்றிதழ்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேலாண்மை குழு தலைவர் சகோதரர் ஷம்சுதுஹா ரஹ்மானி அவர்கள் வழங்குவார்கள். அந்த ஆண்டு மாணவர்கள்லாம் மேல வந்துருங்க. முதல் மாணவர் ஹமீதுர் ரஹ்மான், தகப்பனார் பெயர் அய்யூப் கான், கீழக்கரையை சார்ந்தவர்கள். அந்தந்த கல்வியாண்டு மாணவர்கள் மேல வேகமா வந்துருங்க. அடுத்தடுத்து வர வேண்டியது இருக்கும். முன்னாடி வந்துருங்க. அடுத்ததாக சதாம் ஹுசைன், தகப்பனார் பெயர் அம்ஜத் இப்ராஹிம், கேரளாவை சார்ந்த சகோதரர். அடுத்ததாக லுக்மான், தகப்பனார் பெயர் இத்ரீஸ், கர்நாடகாவை சார்ந்தவர். அடுத்ததாக விழுப்புரத்தை சார்ந்த இலியாஸ் என்ற சகோதரர், தகப்பனார் பெயர் லியாக்கத் அலி. அடுத்து சென்னையை சார்ந்த முகமது ஹாஃபிஸ் என்பவர், தகப்பனார் பெயர் ஹம்சா. தூத்துக்குடியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் என்ற சகோதரர், தகப்பனார் பெயர் முகமது அலி. கோயம்புத்தூரை சார்ந்த ஜாகிர் ஹுசைன் என்பவரின் மகனான அம்மார். கோயம்புத்தூரை சார்ந்த ரஃபி என்ற சகோதரனின் மகனான ஹஸ்ஸான். திருவள்ளூரை சார்ந்த காலேஷா அவர்களின் மகனான அக்தர், அவருக்கு பதிலாக அவருடைய தகப்பனார் சான்றிதழை பெற்றுக் கொள்வார். திருப்பூரை சார்ந்த ஜஃபருல்லா அவர்களின் மகனாரான அப்துல் ரஹ்மான். அடுத்ததாக 2015 முதல் 2019 கல்வியாண்டு வரை 4 ஆண்டு படிப்பை முழுமையாக நிறைவு செய்த மாணவர்கள், அவர்கள் முன்னாடி வந்துருங்க. முதலாவதாக வேலூரை சார்ந்த அப்துல் ஹசீப் அவர்களின் மகனாரான முகமது அதீப், இவர்களுக்கான சான்றிதழ்களை சகோதரர் மேலாண்மை குழு உறுப்பினர் அப்துல் நாசர் அவர்கள் வழங்குவார்கள். கடலூர் விருதாச்சலத்தை சார்ந்த முகமது காசிம் என்பவரின் மகனாரான அன்சர். திருநெல்வேலியை சார்ந்த ஷாஹுல் ஹமீத் அவர்களின் மகனாரான யாசர் அரஃபாத். திருப்பூரை சார்ந்த ஜாவித் என்பவரின் மகனாரான அப்துல்லா. காஞ்சிபுரம் முகமது மெய்தீன் அவர்களின் மகனாரான முகமது சலீம். அடுத்ததாக 2016 முதல் 2020 கல்வியாண்டு வரை படித்த மாணவர்களுக்கான சான்றிதழ்கள், அவர்களுக்கான சான்றிதழ்களை சகோதரர் எம்ஐ சுலைமான் அவர்கள் வழங்குவார்கள். தஞ்சாவூரை சார்ந்த கலீல் ரஹ்மான் அவர்களின் மகனாரான முகமது கலந்தர்.
காரைக்குடியை சார்ந்த ஜாருல்லா அவர்களின் மகனாரான முகமது ஹாரிஸ், ராமநாதபுரத்தை சார்ந்த நூருல்லா அவர்களின் மகனாரான யாசர் அரபாத், மேலப்பாளையத்தை சார்ந்த மீரான் மெய்தீன் அவர்களின் மகனாரான முகமது மெய்தீன், செங்கோட்டையை சார்ந்த அப்துல் மஜீத் அவர்களின் மகனாரான அப்துல் அசீஸ். அடுத்தபடியாக 2017 முதல் 2021 கல்வியாண்டு வரை 4 ஆண்டு படிப்பை முழுமையாக முடித்த மாணவர்கள் அவர்களுக்கான சான்றிதழ்களை மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் வழங்குவார்கள். கும்பகோணத்தை சார்ந்த அப்துல்லா அவர்களின் மகனாரான சலீம், கீழக்கரையை சார்ந்த ஜஹபர் சாதிக் அவர்களின் மகனாரான முர்ஷித், ராஜபாளையத்தை சார்ந்த ஹுசைன் அவர்களின் மகனாரான ரஹ்மத்துல்லா, திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த தமீம் அன்சாரி அவர்களின் மகனாரான ஃபஹத், தென்காசி மாவட்டத்தை சார்ந்த திவான் ஷா என்பவரின் மகனாரான முகமது தன்சில், கோட்டைப்பட்டினத்தை சார்ந்த அமீருல் முஃமினீன் என்பவரின் மகனாரான அப்துல் பாரி, அடுத்ததாக அத்தக்வா ஹிஃபுல் மதர்சா, முழு குர்ஆனையும் மனனம் செய்வதற்காக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக துவங்கப்பட்ட மதர்சா 2018 ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த மதர்சாவில் பள்ளி கல்வியோடு சேர்த்து மாணவர்களுக்கு குர்ஆன் மனனம் போதிக்கப்படுகிறது. இதுல தங்களுடைய பள்ளி படிப்பை தொடர்வதற்காக பல மாணவர்கள் 20 ஜுசு 25 ஜுசு இப்படியான குர்ஆனுடைய பெரும்பான்மை எண்ணிக்கையை மனனம் செய்து நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் இப்போதைக்கு முழு குர்ஆனையும் மனனம் செய்த மாணவர்களுக்கு மட்டும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. மாநில தலைவர் MS சுலைமான் அவர்கள் சான்றிதழ்களை வழங்குவார்கள். சாலியாமங்கலத்தை சார்ந்த முகமது ரமீஸ் அவர்களின் மகனாரான முகமது ஆரிஸ், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த முகமது மாஹின் அவர்களின் மகனாரான முகமது இஸ்மாயில், குளச்சலை சார்ந்த சலாஹுத்தீன் அவர்களின் மகனாரான முகமது சல்மான், குளச்சலை சார்ந்த முகமது ரையான் அவர்களின் மகனாரான இஸ்ஹாக், சல்மான் அதிராம்பட்டினத்தை சார்ந்த சிராஜுத்தீன் அவர்களின் மகனார்களான முகம்மது மற்றும் யூசுப், 2 பேருமே உடன் பிறந்த சகோதரர்கள். இருவருமே முழு குர்ஆனை மிக குறுகிய காலத்தில் முடித்திருக்கிறார்கள். யூசுப் அனைத்து மாணவர்களுடைய கல்வியை அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. அவர்கள் அனைவரும் இந்த கொள்கையின் பால் மக்களை அழைக்கின்ற அழைப்பாளர்களாக தொடர்ச்சியாக இருக்க நாம் அனைவரும் துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது மக்ரிப் தொழுகைக்கான அதான் ஒலிக்கப்படும். கடையநல்லூரை சேர்ந்த முகமது அலி ஜின்னா என்பவரை 6 மணி நேரமாக காணவில்லை. அவர் எங்காவது இருந்தால் கண்ட்ரோல் ரூமிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மக்ரிப் தொழுகைக்கான பாங்கு ஒலிக்கப்படும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா
إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமனுடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்கள் எதுவும் தேவையான நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.